தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ கோவில்கள் இருந்தாலும் கூட சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனால் சொல்லப்படுவது என்பதனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுது, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதில் இன்றளவுமே பக்தர்களிடையே ஆர்வமானது அதிகரித்து வருதுங்க. அப்படி அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் உலகத்திற்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, முருகன் சொல்லக்கூடிய உத்தரவு என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா, நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, திருமண நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சிவன்மலைக்கு போகல அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான கோவில்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகுங்க. வேறு எந்த கோவிலுமே இல்லாத தனி சிறப்பாக இங்கு சொல்லக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். பக்தர்களுடைய கனவுல சென்று சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல நூற்றாண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலில் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய வழக்கமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்களானது இருக்குதுங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகளானது இருக்குது. இறைவனுடைய திருவிளையாடல்களை உணர்த்தக்கூடிய வகையில் நிறைய புராண நிகழ்வுகளானது அந்த கோவிலை ஒட்டியே நடந்திருக்குங்க. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் மலை மீது இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல சிறப்புகளை கொண்டதாகவும் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பக்தருடைய கனவுல தோன்றி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க பூஜை செய்ய வேணும் அப்படின்னு உத்தரவிடுவாராமாங்க. பக்தர்கள் தங்களுடைய கனவுல வந்த பொருளை எடுத்துக்கொண்டு கோவில் அர்ச்சகரிடம் தெரிவிப்பாங்களாம். அர்ச்சகரும் பூ போட்டு பார்த்தால் வெள்ளைப்பூ வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுமாங்க. இதற்கு முந்தைய பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருளானது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள்களை பொறுத்து அப்போது இருக்கக்கூடிய காலத்துல சில நிகழ்வுகளானது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்று முதல் மண் கலையத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. காங்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலமாக சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது இருக்குது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலமாகுங்க. இங்கு ரொம்பவே புகழ் பெற்றது என்றால் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். இதில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் போன்ற பொருட்களானது 40 நாட்களாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குதுங்க. அந்த வகையில் இது வரைக்குமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர், வைக்கோல், மண், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை போன்ற பொருட்களானது வைத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வந்ததாக
வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பொள்ளாச்சி புறவைப்பாளையத்தை சேர்ந்த பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்கள் வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்குதுங்க. அதன்படி 29/4/2026 முதல் இந்த பொருட்களானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குதுங்க. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் நன்றாக செழித்து வளரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்லைன்னா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றமானது ஏற்படும் என்பதை உணர்த்துவதாகுங்க. அதே போல் மண் கலயத்தில் தீர்த்தம், அதாவது தீர்த்தம் அப்படிங்கிறது நீராகுங்க. நீர் என்பது உலக உயிரினுடைய ஆதாரமாக சொல்லப்படுது. இது மழைப்பொழிவை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. நாட்டில் போதிய மழை பெய்ய தொடங்கும், நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி பச்சை பசுமையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பஞ்சம் வறட்சி இருக்காது என்பதனுடைய அர்த்தமாகுமா. இதே போல ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன்கள் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதை உணர்த்துவதாகுங்க. இந்த தலத்தினுடைய இறைவன் சுப்பிரமணிய சாமி ஆவாருங்க. தலை இறைவி வள்ளி தெய்வானை ஆவாங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் காசி தீர்த்தமாகுங்க. தலை விருச்சகமாக தொரட்டி மரமானது இருக்குது. இங்கு நடைபெறக்கூடிய விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்தரம் போன்ற விழாக்களானது வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுங்க. சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ்ல பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும். இங்கு மூலவராக சுப்பிரமணியரும் வள்ளியும் ஒரே கருவறையில திருமண கோலத்துல காட்சியளிக்கிறாங்க. பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுது. பால்வனமிக்க வளத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனம்மர் சனீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்லப்படுறாருங்க. மலைச்சாரல திணைப்புணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளி அம்மைய காதல் மனம் செய்து கொண்டு இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் சொல்லப்படுது. சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்வதி அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகுங்க. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியரோடு வள்ளியும் ஒரே கருவறையில் காட்சி அளிக்கிறாங்க. சிவன்மலை கோவில் சிறப்புக்களை பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். அதனால தான் இங்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவன் பக்தருடைய கனவுல வந்து தனக்கு இந்த பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாராங்க. அதன்படி சாமியிடம் உத்தரவு கேட்டபடி உத்தரவானது குறிப்பிட்ட பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்கும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்படும், பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல இந்த ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளானது நடைபெறுது. திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கக்கூடியவங்க, தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நோய் பிரச்சனையிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புத தலமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்திற்கு வந்து வக்ரக சன்னதியை நீங்கள் 9 முறை சுற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானுக்கென்று தனி சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க. மலை மேல சுரலோக நாயகி சமேத ஜ்ரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறாரு. காய்ச்சல் வந்தவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து குடிச்சாங்கன்னா காய்ச்சலானது நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுது. மற்ற திருத்தலத்தை பார்த்தோம்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே நடைபெறுங்க. இந்த ஆலயத்தில் மட்டும் நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி நிற்குதாமாங்க. அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுது. மேலுமே திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசனம் செஞ்சுட்டு வருவதும், சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரிய நாராயணரை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் அனைத்துமே இந்த ஆலயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா
சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் இவர்கள் புண்ணியம் செய்தவங்களுடைய கண்களில் அவ்வப்போது புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய பக்தையான ஒரு பெண் காசிக்கு சென்று நீராட விரும்பிய போதும் காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருத்தம் அடைஞ்சிருக்குதாங்க. தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கே வரவழைத்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.